பிரியாணி செய்யறதுக்காக 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. இங்கே பிரியாணிக்கு தேவையான மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க பாருங்கள். பச்சை மிளகா வெங்காயமெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் கரம் மசாலாங்க, பட்டை, பிரியாணிக்கு தேவையான மசாலாங்க, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கரம் மசாலா சேர்த்துக்கிறாங்க. மசாலா நல்லா பொரிஞ்சு வரட்டும். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அரை கிலோ வெங்காயம் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு இந்த பச்சை மிளகா வெங்காயத்தோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கேஸ் கம்மியாக வச்சுடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினது கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி 1 கிலோ சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. சாஃப்டாக வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் மசாலாவெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. லெமன் சேர்த்து செய்யும்போது கறி நல்லா சாஃப்டாக வெந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பெரிய லெமனாக 1 லெமனை சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் 1 பாக்கெட் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம கறியை சேர்த்துக்கலாங்க. 2 கிலோ கறி இது ஆட்டுக்கறி. அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எலாட்டு கறின்றதுனால இந்த மாதிரி வதக்கும் போதே கறி நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் சேர்த்து கூட வேக வச்சுட்டு செய்யலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பத்தலைனா கூட டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. கறி நல்லா வேகட்டும். மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதும் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 1 பாக்கெட் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மசாலாலே காரம் இருக்குங்க. நம்ம மிளகாய் தூள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் காரம் கம்மியாகவே செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. உரிக்கிற நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி. நம்ம போட்ட பிரியாணி மசாலாவே காரம் இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் கறி நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் வீட்டில் செய்கிற அரிசி தாங்க செஞ்சுக்கிறேன். பாஸ்மதி அரிசினா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சியா கரெக்டாக இருக்குங்க. இப்போது 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சுமா. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி தண்ணியோடு போடாமல் இந்த மாதிரி இட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி அளந்து வச்சுட்டு இருக்குதுல்ல, நல்லா அரிசி நிறைய வெந்துடும். தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிரியாணியில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு அரிசி நல்லா வேகட்டும். கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க, அடி பிடிச்சிடும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல் அரிசி நல்லா வெந்துச்சு பாருங்கள். அரிசி தண்ணி நல்லா கரெக்டாக அளந்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி தாங்க வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி ஒரு 5 நிமிஷம் கேஸ் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு மூடி வச்சா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டு பசங்களுக்கெல்லாம் மட்டன் பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். நல்லா அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அரிசி உடையாத மாதிரி. நீங்கள் ரொம்ப போட்டு கலந்துட்டிங்கன்னா அரிசி நல்லா உடஞ்சிருங்க, நொய் அரிசி மாதிரி ஆகிடும். இது போல் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 5 நிமிஷம் இருந்தால் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்பர் 1 தான். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நம்ம பசங்களோடு சேர்ந்து சாப்பிட போகிறோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பசங்க சாப்பிட்றதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்குதா பிரியாணி? இப்போ நல்லா இருக்குதா பிரியாணி? நல்லா இருக்குதாம்மா பிரியாணி? பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா சமையல் செய்ய சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா இருக்குதா பிரியாணி சித்தி?